அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேற்று ரமதான் பிறை 17 தராவீஹ் தொழுதோம். பத்ர் சஹாபாக்களுடைய நினைவு நாள் என்பதனால வழமை போல பள்ளியில் யாசீன் ஓதி தராவீஹுக்கு பிறகு ஈசால் சவாப் செய்யப்பட்டது பத்ர் சஹாபாக்களுக்காக. அதற்கு பிறகு பத்ர் சஹாபாக்களில் நமக்கு அருகாமையில் உறங்கிக் கொண்டிருக்கின்ற தமீம் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு கோவலத்தில் இருக்கிறாங்க. சரி, கண்டிப்பாக அவங்களுடைய ஜியாரத் செய்யணும் அப்படின்ற எண்ணத்தில் நண்பர்களோடு நாம் உடனே பயணமானோம். அல்லாஹினுடைய கிருபையில் அங்கே போய் பார்க்கும் பொழுது ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. சென்னையினுடைய பெரும்பான்மையான உலமாக்கள் அங்கு வருகை தந்திருந்தாங்க. நிறைய உலமாக்களை பார்க்க முடிந்தது. பொதுமக்களும் கூட வருகை தந்திருந்தாங்க. இந்த இரவு நேரத்தில் ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. எல்லாரும் உள்ள ஜியாரத் செய்யக்கூடிய நேரத்தில் உலமாக்கள் சப்தமாக ஒன்று சேர்ந்து எல்லோரும் பைத் ஓதி ஸலவாத்துகள் சப்தமாக ஓதி உள்ளே போய் ஜியாரத் செஞ்சு வெளியில் வந்து அவர்களை சீலாவாக வைத்து அருமையான துஆக்கள் செய்யப்பட்டது. ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வாக இந்த ஜியாரத் இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். பத்ர் சஹாபாக்களுக்கு அல்லாஹ் பல்வேறு சிறப்புகளை சலுகைகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுடைய பேஸ் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு கோடான கோடி இஸ்லாமியர்கள் இருந்தாலும் இவர்களுடைய அடிமட்டம் என்பது அந்த 313 சஹாபாக்கள் தான். எனவே என்றென்றும் அந்த பத்ர் சஹாபாக்களுக்கு நாம் நன்றி கடமைப்பட்டிருக்கின்றோம். அவர்களுடைய அந்த ஈமானிய உறுதிக்குத்தான் அல்லாஹு தஆலா அந்த பத்ரினுடைய வெற்றியை அல்லாஹ் கொடுத்தான். அவர்களுடைய அந்த ஈமானிய உறுதியை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல்